Hey everyone, welcome back to Tech Solo Quest. இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் லூப்ஸ் பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு சேலஞ்சில் வந்து சுவிட்ச் கேஸ், அப்புறமேட்டு வந்து கண்டிஷனல்ஸ், இஃப் எல்ஸ் லேடரு, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் படிக்க சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்த்துருந்தோம், நானும் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அப்புறம் வேறு என்னென்ன பார்த்தோம், ஒரு டேட்டா எப்படி, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு சுவிட்ச் கேஸும் இஃப்எல்ஸும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து போட சொல்லியிருந்தோம். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் போட்டதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய கால்குலேட்டர் சம்மு. இது சும்மா ஒரு வேரியபிள் 2 இது வாங்கியிருக்கேன், num1 num2ன்னு வாங்கிட்டு அதை வந்து என்ட்ரி நம்பர்னு என்னென்ன நம்பரோ அதை வந்து இன்புட் நான் வாங்கிட்டேன். ஒரு இன்புட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடிஷனா, சப்ராக்ஷனா, டிவிஷனா, மாடுலஸா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதை வந்து வாங்கிட்டு அதை வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த சுவிட்ச் கேஸ் கூட கொடுத்துருக்கேன். இந்த CAL அப்படின்னு இருக்குல்ல, அந்த கேரக்டரில் வந்து இந்த சிம்பிள்ஸை நான் வாங்கிட்டு அது இப்போ நான் ப்ளஸ் அமுக்கினேன் அப்படின்னா எனக்கு அந்த அடிஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷன் வரும், num1 + num2. அதே மாதிரி இங்கே மைனஸு, இங்கே மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஸோ இதில் இல்லாத ஒரு வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னா டிஃபால்ட்டுன்னு ஒரு இது இருக்குது, அதில் வந்து இன்வேலிட் சாய்ஸ்னு வரும். இப்போ இங்கே டிவிஷன் இது எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னா இன்வேலிட் சாய்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே வந்து 10 5 கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை அடிஷன் பண்ணுறேன். 15 எனக்கு ஆன்சர் வருது. இப்போ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் 5, மல்டிப்ளை பண்ணால் 50 வரணும். ஓகே, அடுத்து வந்து டிவிஷன் பண்ணுவோம். அடுத்து வந்து மாடுலஸ் பண்ணலாம். மாடுலஸ். ஓகே, ஸோ இதுதான் நான் நேற்று போட்ட ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம். இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இதை முடிக்கிறப்ப கால்குலேட்டர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கால்குலேட்டரே ஒரு விர்ச்சுவலாக பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஓகே, இப்போ இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சோலோ குவிஸ்டில் டே 2 சேலஞ்சில் இன்றைக்கி வந்து மெத்தட்ஸ் பார்க்கலாம். மெத்தட்னா என்ன, மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெத்தட் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட். இது எதுக்காகனா, ஒரு மெத்தட் இந்த சென்ஸ், ஒரு மெத்தட்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒரு கோடிங் நம்ம வந்து எழுதி வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு அந்த மெத்தடுக்குள்ளே ஒரு நேம் வாங்கு, அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு மெத்தடுக்குள்ளே வாங்கிட்டோம், சரிங்களா? சரி, அது எதுக்கு, அதை நான் சும்மாவே வாங்கலாமே, மெத்தட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம சுவிட்ச் கேஸ் போட்டது எல்லாமே எந்த ஒரு மெத்தட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணதில்லை. இது எந்த ஒரு மெத்தடுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. நேற்று சொன்ன மாதிரி மெயின் அப்படின்றது ஒரு மெத்தட். இது வந்து இது ஒரு எல்லா ப்ரோக்ராம்லேயும் இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெயினை மாதிரி மெயின் அப்படின்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ டிஃபைன்டு மெத்தட், யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ், அதாவது ஜாவாலேயே ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க, இன்பில்டாக இருக்கிற மெத்தட்ஸ். இதில் வந்து மேத்ஸ் ஃபங்க்ஷன், ஸ்கொயரு, அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் எல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து பிரிண்ட் ஸ்ட்ரீமில் வரும். அப்புறமேட்டு மெயின் அப்படின்றது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மாதிரி பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளாவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மெத்தட்ஸோட அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா, மெத்தடை வந்து நம்ம வந்து ரீயூசபிலிட்டி அதிகம், சரிங்களா? இப்போ ஒரு மெத்தடை வந்து நம்ம எதுக்காக கண்டிப்பாக எழுதுகிறோம் அப்படின்னா, அது திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக தான், சரிங்களா? ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த மெத்தடை நம்ம எப்பப்பெல்லாம் கால் பண்ணுறோமோ அத்தனை தடவை அந்த மெத்தடு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோடை வந்து ரிப்பீட் பண்ணும், சரிங்களா? ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா, கோட் ரீயூசபிலிட்டி தான் இதோட முக்கியமான பெனிஃபிட். கோட் ரீயூசபிலிட்டி. அதை தவிர்த்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து லேட்டர் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ டைப்ஸ் பார்த்தோம், அது எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு தெரியணும்ல. ஓகே, ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக் இன்ட் சம், இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ இதில் மெத்தட் நேம் அப்படின்றது சம்மு, இன்ட் அப்படின்றது ரிட்டர்ன் டைப், பப்ளிக் அப்படின்றது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இது எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது ஒரு கோடுக்குள்ளே, ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம வந்து அந்த பப்ளிக்
ப்ரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட் அப்படின்னு 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது ஜாவாவில். பட் சியில் வந்து 3 தான் இருக்குது. இந்த டிஃபால்ட் மட்டும் வராது. இதை வந்து டிஃபால்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பப்ளிக்கோட யூஸ் என்ன அப்படின்னா, பப்ளிக் வந்து நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு மெத்தடை வந்து பப்ளிக்காக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் அந்த கிளாஸுக்குள்ளே இல்லை அந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ட் அப்படின்றது ரிட்டன் டைப். ரிட்டன் டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா, இப்போ உங்களோட மெத்தடு வந்து ஒரு நேமை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து வாய்டு போடலாம். சரிங்களா? இப்போ உங்கள் மெத்தட் வந்து ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணுது. சரிங்களா? அந்த மெத்தடுக்குள்ளே அடிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து இன்டிஜரில் தான் பண்ணுவீங்க. ஸோ இன்ட்டை வந்து அது நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ரிட்டர்ன் நம்ம கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்து ரிட்டர்ன் ஆகும். லெட்ஸே இப்போ மெத்தட் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் நேம் வந்து நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பட் அது வந்து கேஸ் சென்சிட்டிவ்ன்றனால நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இன்ட் அப்படின்றது ஒரு கீவேர்டு. இட்ஸ் ஆல்சோ ஏ ரிட்டன் டைப். சரியா? இங்கே அதை வந்து நம்ம இங்கே மெத்தட் நேமாக கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. அது வந்து எரரில் தான் போய் நிற்கும். ஸோ அதை மட்டும் பண்ணக்கூடாது. மெத்தட் நேம் வந்து எப்பயுமே யூசர் டிஃபைன்டாக இருக்கணும். அண்டு அது வந்து ஒரு கீவேர்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஜாவாவில் நிறைய கீவேர்டு இருக்குது. எக்ஸாக்ட்லி 60+ நிறையவே இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக தான் தெரியும். ஓகே, இப்போ இன்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, இது இன்ட்டு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுளு, பூலியன் இந்த மாதிரி ரிட்டன் டைப் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். சரிங்களா? அது உங்களோட நீங்கள் அந்த பர்பஸை பொறுத்து, உங்களோட மெத்தடோட பர்பஸை பொறுத்து. சரிங்களா? ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நம்ம வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்னா பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்றது ஒரு மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இன்புட்டை பாஸ் பண்ணுறோம். பாசிங் த இன்புட் டு த வேரியபிள் த்ரூ த ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனில் இந்த இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்றது ஒரு வேரியபிள் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த மெத்தடுக்குள்ளே போய் அதுக்கான இப்போ லெட்ஸே அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸில் வந்து A + B அப்படின்றது இங்கே நம்ம வேல்யூ நம்ம கொடுக்க மாட்டோம். பட் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம் வெளியே இருந்து. சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து இன்னும் பேராமீட்டர்ஸ் பற்றி தெளிவாக பார்க்குறப்ப இன்னும் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போதைக்கு நம்ம வந்து சாதாரணமாக மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் புரிஞ்சு வச்சுக்குவோம். இல்லை நீங்கள் படிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சிருங்க. ஏன்னா என்னால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா 20 நிமிட்ஸ்க்கு வீடியோ போட்டால் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு இதாயிரும். ஸோ நேற்று நம்ம பார்த்தீங்களா, இந்த ரோட் மேப் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நம்ம பார்த்ததில் பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தோம். எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்றது, டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், வேரியபிள்ஸ், அப்புறமேட்டு கண்டிஷனல்ஸ், இஃப், எல்ஸு, சுவிட்சு பார்த்தோம். பிரேக் மட்டும் நான் பார்க்கல. பிரேக் நீங்கள் பார்த்துருங்க கண்டிப்பாக. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி லூப்ஸ் பார்ப்போம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த சென்ஸ் நாளைக்கு வந்து நம்ம எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. நாளைக்கு என்ன பிளான் அப்படின்றத நாளைக்கு இப்போ சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து லூப்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தாச்சு. ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் போய் இதில் பாருங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸில் வந்து நீங்கள் கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நேற்று நான் போட்ட இந்த சுவிட்ச் கேஸுக்கு வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் இதில் போட்டேன். ஸோ இதில் நான் போட்டது எனக்கு வருமானத்து இல்லையே. ஸோ இதெல்லாம் வந்து நான் சோஃபார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் ஜிக் ஃபார் ஜிக்ஸில் பார்ட்டி ஆஃப் கப்புள்ஸ், ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் கிவன் ஸ்ட்ரிங்கு, பேலண்ட்ரோம் ஸ்ட்ரிங்கு, பீக் எலமெண்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கூல் லெவலில் வந்து சம் ஆஃப் சீரீஸ், ஜாவா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து நேற்று ப்ராக்டிஸ் பண்ணது. ஓவரால் நேற்று வந்து நான் ஒரு 2 இது முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 6 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1-2 சம் வந்து நான் வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டேன். பிகாஸ் எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பைனரி சர்ச் அந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட்லாம் போச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு இருந்தாலும் தெரிஞ்சு வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சுவிட்ச் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே அதை போய் சுவிட்ச் கேஸ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் போகிறேன். இதில் ப்ராக்டிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ப்ராக்டிஸில் போயிட்டு ப்ராப்ளம் ஆஃப் த டேன்னு இருக்கும்.
இதை உங்களால் முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேணாம். இதில் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கும். இதில் ப்ராப்ளம்ஸில் போயிட்டு உங்களுக்கான டிஃபிகல்ட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இல்லை பேசிக்கு இல்லை ஸ்கூல் லெவலில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் லெவலில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். சம் ஆஃப் சீரீஸு இது நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, வேல்யூ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சரிங்களா. இப்போ நான் ஈஸி போடுறேன், ஸ்கூல் லெவலில் வேணாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் வந்து கரெக்டாக அதில் வந்து இது பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸி லெவலில் தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்களேன். given a string yes, check if it is palindrome or not. அதாவது இப்போ கொடுத்துருக்க இது வந்து palindrome-ஆ இல்லையா அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும் சரிங்களா. இப்போ அதுக்கு வந்து இன்புட் எப்படி இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ இன்புட் வந்து ABBA அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி வருதா. இப்போ அப்பா அப்படின்றது APPA அப்பா, அதை வந்து அந்த ஒவ்வொரு வேர்டையும் நம்ம வந்து லெட்டரையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் APPA அப்பா தானே வருதா. அதே மாதிரி அம்மா, இந்த மாதிரி வேர்ட்ஸு தான் பேலண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இதில் பேலண்ட்ரோம் நம்பரும் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேலண்ட்ரோம் நம்பர் சரிங்களா. அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் எஸ் பண்ணுங்கள் பேலண்ட்ரோம் நம்பர் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு. ஓகேவா. அடுத்து வந்து இன்கேஸ் இப்போ ABCயை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா வரும் CBAன்னு வரும். ஸோ அது வந்து பேலண்ட்ரோம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டை அதை ரிவர்ஸ் பண்ணி தலைகீழ போட்டாலும் நம்மளுக்கு வந்து அதே வேர்டு தான் வரணும். ஸோ அதுதான் பேலண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கான கான்செப்ட்ஸு இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியலை. பட் அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே எடிட்டோரியல்னு ஒரு இது இருக்கும். இதில் போய் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து அதில் வீடியோஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இல்லைனா கமெண்ட்ஸில் யாராவது போட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதில் எப்படி நீங்கள் ஈஸியாக ஒரு லாஜிக்கை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணால் போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ஃபார் லூப்புக்கு போவோம். லூப்ஸ் கான்செப்ட்ஸில் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோடை, ஒரு செட் ஆஃப் கோடை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணோம் அன்டில் த கண்டிஷன் வரைய. நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1லேருந்து 10 வரையும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும், இல்லை எனக்கு 2 டேபிள்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 டேபிள்ஸ் எது வரைய வேணும், 10 வரைய வேணும். 10 2s are 20 அது வரையும் வேணும். அப்படின்னா நான் அங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லை டூ ஒயில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு சர்டன் கண்டிஷன் வரைய ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பேர் தான் லூப்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு தான் லூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இது வந்து கோடிங்கில் எவ்வளோ அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் சரிங்களா. லூப்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய கான்செப்ட் நம்ம போகவே முடியாது. பெரிய கான்செப்ட்லாம் வரப்போ லூப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ லூப்ஸை வந்து பேசிக்லேருந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லூப்ஸில் வந்து இன்னும் இந்த ஃபார் லூப்ஸில் வந்து அட்வான்ஸ்டு ஃபார் லூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 4-5 இதுக்கு எப்படினாலும் ஒரு 10 ப்ரோக்ராம் இல்லை மினிமம் 5 ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு வந்து சால்வ் பண்ணிடுங்க. நீங்களாக போய் இது பண்ணுங்கள். நான் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா மேபி இதுக்கு வந்து ஃபேக்டோரியல் போடுங்க. ஃபேக்டோரியல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 என்னது, ஃபேக்டோரியல் அதான் ஃபேக்டர் எழுதியிருக்கேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து 24ன்னு வரும். சாரி 24 சரிங்களா. ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து 24, அதாவது 1 × 2 × 3 × 4 1 2 இப்படி வரப்போ நான் உங்களுக்கு வந்து 24 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 5க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு 120 வரும். ஓகேவா, சாரி 120 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேக்டோரியல் கணிக்கணும். இது வந்து ஃபார் லூப்லையும் போடலாம், ஒயிலும் யூஸ் பண்ணலாம், இல்லை டூ ஒயிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறதுன்னா ஓகே போடலாம். இப்போ நான் வந்து int n ஈக்குவல் டு 4ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்டாட்டிக்காக தான் பண்ண போகிறேன். லாங்
ஃபேக்ட்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க இனிஷியலாக ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ ஃபார் லூப் போகிறேன். ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 1 I லெஸ் தென் n, சரி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n I ப்ளஸ் ப்ளஸ். இதில் வந்து ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபேக்டில் நம்ம ஏற்கனவே 1 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த என்னோட வேல்யூ வந்து 4. இப்போ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து 1ல் இருக்கும். இப்போ இங்கே ஃபேக்ட்லேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. 1 × 1 = 1 அப்படின்றது ஃபேக்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த திரும்பி இங்கே போகும், ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். கண்டிஷன் பார்க்கும் கரெக்டு. அப்போ திரும்பி உள்ள வரும். இப்போ ஃபேக்டோட வேல்யூ வந்து 1, ஐயோட வேல்யூ வந்து 2. அப்போ 1 × 2 = 2. இப்போ 2ன்றது ஃபேக்டில் ஸ்டோர் ஆகிரும். இப்போ நான் இங்கே வந்து இன்ட்டு இப்போ ஐயோட வேல்யூ 3 ஆகும். 3 ஃபேக்டரோட வேல்யூ வந்து 2, இங்கே 3 2 6, 6ன்றது சேவாக இருக்கும். அடுத்து வந்து 4 போகும். 4 வந்து கண்டிஷன் ஆகும், ஏன்னா இங்கே லெஸ் தென் ஈக்குவல் தான் நமக்கு வந்துருக்கும். ஸோ அதனால் 4 உள்ளே போகும். உள்ளே போகிறப்போ ஐயோட வேல்யூ வந்து 4, இங்கே வந்து 6 இருக்குது. 6 4 24 அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபேக்ட்ன்றதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு. ஸோ 24 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இது நீங்கள் ஃபார் லூப் போட்ட மாதிரி ஒயில் லூப்பும் போடுங்க. ஒயில் லூப்பும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒவ்வொரு லூப்பும் எதுக்காக சொல்கிறோம். ஃபார் லூப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும், இத்தனை டைம்ஸ் வந்து நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒயில் லூப் எதுக்காகனா, இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகிற வரையும் எனக்கு வந்து இது பண்ணும். சரியா? ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. டூ ஒயில் வந்து எதுக்காகனா, டூ ஒயில் வந்து ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப். அதாவது ஒரு கண்டிஷன், இப்போ நம்ம இதில் பார்த்தோம்ல, இப்போ என்னோட வேல்யூ வந்து இங்கே செக் பண்ண பிறகு தான் இதுக்குள்ளேயே போகும். அதே மாதிரி தான் ஒயிலும். பட் டூ ஒயில் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டே டூன்னு சொல்லி, இது அது பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் ஒயில் அப்படின்ற கண்டிஷனில் போய் செக் பண்ணும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்குரிய சிலபஸ். ஸோ இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நீங்கள் வந்து இதில் அட்வான்ஸ்டு கான்செப்ட் போகணுன்னா இன்னும் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஃபார் லூப்ஸ் அப்படின்றதே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கோடிங்கில். எந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து லூப்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ லூப்ஸை மறக்காமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லூப்ஸில் எனக்கு நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல லூப்ஸில் வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேட்டர்ன்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறையா போடுங்க. பேட்டர்ன்ஸ் ப்ராப்ளம் போடுறப்போ உங்களுக்கு வந்து இந்த லூப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிரும். நீங்கள் எப்படி அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் சீக்கிரமாக கற்றுக்கலாம். 60 days இருக்குது நம்மகிட்ட. 60 daysல மேபி நம்ம வந்து நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும், ஏன்னா இத்தனை ப்ரோக்ராம் நான் சொல்லியிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 1 day கண்டிப்பாக வேணும். ஸோ டுமாரோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 10 to 5 to 10 அந்த ரேஞ்சுக்குள்ளேயாவது ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்சைட்ஸு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதில் நிறையா இது சொல்லியிருப்பேன். ஸோ டாட்டா, பை பை, see you on the next video. டுமாரோ ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Day 3 நான் கேலண்டர் பண்ணுறேன் மட்டுமே சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பை பை, see you.